ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். ஸோ மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 27 டாபிக் ரீசனிங் டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12வது டாபிக்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ், அதாவது ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் அப்படிங்கிறது தான் டைட்டில். இதை நம்ம ஆல்ரெடி இந்த டாபிக் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஆனா இந்த டாபிக் இதே நேம்ல பார்க்கல, ஆனா வேற மாதிரி பார்த்திருக்கோம். என்ன மாதிரி பார்த்திருக்கோம் அப்படின்னா அனாலஜி, கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற 2 டாபிக்ல பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அனாலஜி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக், கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது செகண்ட் டாபிக். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த 27 டாபிக்ல முதல் 2 டாபிக் இருக்கும். அந்த 2 டாபிக் கம்பைன் பண்ணதான் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் அப்படிங்கிற இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா தான் உங்களுக்கு வரும். எதுவா வேணா இருக்கலாம், நீங்க எதுல வேணா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் ஆகட்டும், இல்ல சோசியல் ஆகட்டும், இல்ல வேற எதுல வேணா. ஓகேங்களா? ஸோ எந்த சப்ஜெக்ட்ல வேணா, ஜிஎஸ்ல படிச்சதாகட்டும், தமிழ்ல படிச்சதாகட்டும், எதுல படிச்சதா இருந்தாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒற்றுமைகள் வேற்றுமைகள் ஈஸியா கேட்கலாம். 4 ஆப்ஷன் இல்ல 5 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்து இதுல இருக்க ஆட்மேன் என்ன, டிஃபரன்ஸ்னா என்ன, வேற்றுமை அப்படின்னா ஆட்மேன். ஓகேங்களா? சோ இதுவே சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா ஒற்றுமை. ஓகேங்களா? சோ ஒற்றுமைனா என்ன, ஒத்தத்தன்மைனாலும் ஒற்றுமைனாலும் ஒண்ணுதான் இல்லையா? அனாலஜினா ஒத்தத்தன்மை, சிமிலாரிட்டிஸ்னா ஒற்றுமை, ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் உங்களுக்கு கிளாசிபிகேஷன்னா ஆட் மேன் அவுட், டிஃபரன்ஸ்னா வேற்றுமை. சோ அப்ப இருக்கிறதுல ஆட் மேன் அவுட். ஓகேங்களா? சோ அந்த 2 டாபிக் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ அந்த டாபிக்கோட லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்த்தாலும் சரி, இதை பார்த்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ அந்த 2 டாபிக், இது 2 கம்பைன் ஆன ஒரே டாபிக். ஓகேங்களா? சோ ஆனா நிறைய கேள்விகள் நீங்க பாத்தீங்கன்னா இதுல பிராக்டிஸ் தான் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? சோ இத சம் நீங்க ஒர்க் அவுட் பண்றதோ இல்ல மனப்பாடம் பண்றதோ இதெல்லாம் தேவை கிடையாது. ஜெனரலா நீங்க பார்த்தா போதும். மேக்ஸ்ல क्वेश्चन அதாவது பாத்தீங்கன்னா இதுல நம்பர்ஸ் வரும். ஓகேங்களா? சோ நம்பர்ஸ்ல இதுக்கு அடுத்து வர நம்பர், அதாவது இதே மாதிரி ரிலேஷன் இருக்க ஒரு நம்பர் என்னன்னு கேட்பாங்க. இதுல இருக்க டிஃப்ரெண்டான நம்பர் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க லாஜிக்கலா யோசிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி போடலாமா, அந்த மாதிரி போடலாமா அப்படிங்கிற அந்த லாஜிக்கலா யோசிக்கணும். பட் நீங்க இதுல ஃபார்முலா எல்லாம் மனப்பாடம் பண்ணணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? சோ இது பொதுவா வரும்னு சொல்லிட்டேன். சோ பொதுவா ஒரு சில டாபிக் எல்லாம் சொல்றேன். சோ அந்த மாதிரி ரிலேட்டடா ஏதாவது படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ எந்த மாதிரி வரும் அப்படின்னா கண்ட்ரி, கேபிட்டல். ஓகேங்களா? சோ கண்ட்ரி கொடுத்து கேபிட்டல் கேட்கலாம், இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட், கேபிட்டல். ஓகேங்களா? சோ ஸ்டேட்டும் கேபிட்டலும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி, அதுக்கான கரன்சி இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குவான்டிட்டி, அதுக்கப்புறம் அதுக்கான யூனிட் இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல், குரூப் இது கொடுப்பாங்க. சோ அதுக்கப்புறம் மேன், அதாவது மேல் ஃபீமேல் கொடுப்பாங்க. அனிமல், அதுக்கப்புறம் அதோட பேபி நேம் இருக்கு இல்லையா, யங் ஒன், அது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனிமல் அதோட மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. அனிமல் அதோட சவுண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் அதோட கிளாஸ், அதாவது இனம் சொல்லுவாங்க இல்லையா, சோ அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அதோட லிவிங் திங்ஸ். ஓகேங்களா? சோ இருக்கிற அந்த லிவிங் திங்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அனிமல் திங்ஸ் கீப் பண்ற பிளேஸ் இருக்கு இல்லையா, கீப்பிங் பிளேஸ், அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேம்ஸ், அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் கேம்ஸ், அந்த கேம் எந்த இடத்துல விளையாடுவாங்க அதை பொறுத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ், டூல்ஸ் கொடுக்கலாம். டூல்ஸ் ஆக்ஷன் கொடுக்கலாம். ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் பிளேஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ ஒர்க்கர், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் கொடுக்கலாம். ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர ரிலேஷன்ஷிப் கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டடி, அதுக்கான டாபிக் கொடுக்கலாம். வேர்டு இன்டென்சிட்டி கொடுக்கலாம். வேர்ட் சினானிம்ஸ் கொடுக்கலாம். வேர்ட் ஆண்டனிம்ஸ் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய வகையான இருக்கு. ஓகேங்களா? சோ அது எல்லாமே என்னது உங்களுக்கு ஜென்ரலா தான் வரும். பொதுப்படையா நீங்க ஆல்ரெடி எங்கேயாவது கேள்விப்பட்ட விஷயமோ இல்ல எங்கேயாவது படிச்ச விஷயமோ தான் இருக்கும். புதுசா ஒண்ணும் உங்களுக்கு வரப்போறது இல்ல. ஜென்ரலா நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். பட் நீங்க எப்படி லாஜிக்கலா அதை அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். பாருங்க, சிமிலாரிட்டி, டிஃபரன்சஸ். ஓகேங்களா? சோ நான் சொன்னேன் இல்லையா, அனாலஜி, அதுக்கப்புறம் கிளாசிபிகேஷன். சோ இது 2 கம்பைன் பண்ணதுதான் உங்களுக்கு சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். ஓகேங்களா? சோ 3 டாபிக்மே நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. சோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ரெண்டுலயுமே கொஸ்டின் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ தமிழ்ல மட்டும் தான் பாப்பேன் அப்படின்னு இருக்க வேணாம். ஏன்னா தமிழ்ல ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரலாம், டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரலாம். சோ இங்கிலீஷ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இனிமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க 3 மொத்தமா 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, 4ல 3 ஒரே மாதிரி இருக்கா, அந்த 1 வேற மாதிரி இருக்கா. ஓகேங்களா? சோ அப்போ அந்த
வேறுபட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ பாருங்க, தாஜ்மஹால், ஆக்ரா கோட்டை, கோல் கும்பாஸ், புலந்த் தர்வாசா. ஓகேங்களா? சோ இதுல தாஜ்மஹால், ஆக்ரா கோட்டை, புலந்த் தர்வாசா இது இருக்கு இல்லையா, இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல முகலாயர்களால் கட்டப்பட்டது. ஓகேங்களா? முகலாயர்களால் கட்டப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? புரியுதுங்களா? தாஜ்மஹால், ஆக்ரா கோட்டை, புலந்த் தர்வாசா இந்த மூணுமே முகலாயர்களால் உருவாக்கப்பட்டது, கட்டப்பட்டது, எப்படி வேணா சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா இந்த கோல் கும்பாஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது பாத்தீங்க அப்படின்னா அடில் ஷா. ஓகேங்களா? சோ அடில் ஷாஹி அப்படிங்கிற ஒரு சுல்தான் மரபை சேர்ந்த மன்னரால் கட்டப்பட்டது. சுல்தான் மரபை சேர்ந்த மன்னரால் கட்டப்பட்டதா பாத்தீங்க அப்படின்னா அடில் ஷாஹி அப்படிங்கிற அந்த மன்னரால் கட்டப்பட்டதா கோல் கும்பாஸ். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலை இருக்கு இல்லையா, அதுல தெற்கு பிராந்திய பாணிக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? சோ தெற்கு பிராந்திய பாணி. ஓகேங்களா? சோ இது இதுக்கு என்ன எதுக்கு சொல்றேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். பட் இது மூணுமே முகலாயர்களால் கட்டப்பட்டது, இது மட்டும் உங்களுக்கு சுல்தான் மரபை சார்ந்த அடில் ஷாஹியால் கட்டப்பட்டது. அவ்வளவுதான். சோ இது வித்தியாசமா இருக்கிறதால, இது முகலாயர்னு வர்றதால இதுல நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? சோ வித்தியாசமா இருக்கு அந்த ஆட் மேன் அவுட். இதை எடுத்தாச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ இங்க கொடுத்திருக்க அந்த 4 பேர் கொடுத்திருக்காங்க பாருங்க. பிஸ்மில்லா கான், ஜே.ஆர்.டி. டாடா, எம். விஸ்வேஸ்வரய்யா, சச்சின் டெண்டுல்கர். இந்த 4 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்காமா? அதே ஒற்றுமை இருக்க ஆப்ஷன்ல 4 பேர் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுல ஏதோ ஒருத்தவங்க இது கூட ஒற்றுமையா இருக்காங்க, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ பாருங்க, பிஸ்மில்லா கான், ஜே.ஆர்.டி. டாடா, எம். விஸ்வேஸ்வரய்யர், சச்சின் டெண்டுல்கர், இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா விருது பெற்றவர்கள். ஓகேங்களா? சோ பாரத ரத்னா விருது பெற்றவர்கள். அதே மாதிரி ஆப்ஷன்ல இருக்க 4ல யாரு பாரத ரத்னா விருது பெற்றிருக்காங்களோ அவங்கதான் ஆன்சர். பாருங்க, பிரணாப் முகர்ஜி தான் பாத்தீங்கன்னா பாரத ரத்னா விருது பெற்றவர். அப்போ இங்க பொதுவான விஷயம் என்ன, எல்லாத்துக்கும் பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன்ல யாருக்கு கொடுத்திருக்காங்களோ அவங்கதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ பிரணாப் முகர்ஜி இவங்கதான் ஆன்சர். சோ எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். பிரணாப் முகர்ஜிக்கு பாத்தீங்கன்னா 2019ல பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. ஓகேங்களா? சோ பிஸ்மில்லா கானுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2001ல, ஜே.ஆர்.டி. டாட்டாக்கு பாத்தீங்க அப்படின்னா 1992ல, விஸ்வேஸ்வரய்யா இருக்கார் இல்லையா, அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா 1955ல, சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்க அப்படின்னா 2014ல. சோ இந்த வருஷத்துலதான் பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. சோ இது பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். ஓகேங்களா? சோ நம்பர்ஸ் பாருங்க, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்களா, 1 2 3 4. இவங்க என்ன கேக்குறாங்க, இதே ஒத்த தன்மை இருக்கு கீழே இருக்க நம்பர் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 2 3 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பருக்குள்ளேயே ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? சோ இது டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப பெருசா போகும். இப்போ சிங்கிள் டிஜிட் இல்லைன்னா டபுள் டிஜிட் இருந்ததுன்னா அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு ஈஸியா போடலாம். 1 டிஃபரன்ஸோ இல்ல எவ்வளவு கூட்டியிருக்காங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம். பட் இந்த மாதிரி 3 நம்பர் 4 நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த நம்பருக்குள்ளேயே தனித்தனி சிங்கிள் டிஜிட்டா எடுத்துக்கோங்க. இப்போ 992 எடுக்காம 992 அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 3வது, இத ரெண்டையும் பெருக்குங்க. 9 × 2 18. சோ இத ரெண்டையும் கூட்டுங்க. 18 சிங்கிள் டிஜிட்டா கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்குது, 9ன்னு கிடைக்குது. அப்போ இந்த சென்டரா இருக்க நம்பர் கிடைக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி வருதான்னு பாருங்க. 7 21, இந்த 2 1ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 3. சோ சென்டர் நம்பர். அதே மாதிரி 8 5 40, 4ஐயும் 0வையும் கூட்டினா 4, இந்த சென்டர் நம்பர். அதே மாதிரி இது வருதான்னு பாருங்க. 6 2 12, 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3. ஓகேங்களா? சோ சேம் அதே மாதிரி வர்ற ஆப்ஷன் பாருங்க. இது என்ன வரும், 6 18, 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9. அப்ப இது வராது, ஏன்னா 2 தான் சென்டர்ல இருக்கு. அடுத்தது பாருங்க, 9 9 7 63, 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9, சென்டர்ல 4 இருக்கு. அப்ப இதுவும் வராது. அடுத்து இதை பாருங்க, 5 20, 20 அதுக்கப்புறம் 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2. ஓகேங்களா? சோ அப்ப என்ன வருது உங்களுக்கு, 425 அப்படிங்கிறது சரியா வருது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 114. சோ இதை பெருக்கினீங்க அப்படின்னா 4,
4 வந்து சென்டரா வரல. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வரல. சோ என்ன ஆன்சர் உங்களுக்கு? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அதாவது அவங்க கொடுத்திருக்க 3 டிஜிட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த நம்பருக்குள்ளேயே அந்த ஃபுல்லா அப்படி எடுக்காம சிங்கிள் டிஜிட்டா கன்சிடர் பண்ணி நீங்க அதுக்குள்ளேயே ஏதாவது ரிலேஷன் கொண்டு வந்திருக்காங்களான்னு பாருங்க. அப்படி வரலன்னா அதுக்கப்புறம் நம்ம வேற மாதிரி யோசிச்சுக்கலாம். சிங்கிள் டிஜிட்டோ இப்ப 1 9 இல்லைன்னா வந்து 18 32 இந்த மாதிரி டபுள் டிஜிட்டா கொடுத்திருந்தா கூட நம்ம அப்படி யோசிக்கலாம். அதாவது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அதை வச்சு நம்ம ஏதாவது ஈஸியா யோசிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப அதிகமா வர்ற மாதிரி இருக்கும். சோ அப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கும். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சோ அடுத்து பாருங்க. சோ கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அதுல இது கூட பொருத்தமா இருக்க ஆப்ஷன்ல இருக்க ஏதோ ஒண்ணு எடுக்கணும். ஓகேங்களா? சோ பாருங்க, பொஹாரோ, பிலாய், ரூர்கேலா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ 3 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்க 4 பிளேஸ்ல எது வந்து இது கூட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, பொகாரோ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த 3மே ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த 3மே என்னது? ஸ்டீல் சிட்டி, அதாவது எஃகு நகரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ பொஹாரோ அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? சோ ஜார்க்கண்ட்ல இருக்க ஒரு பிளேஸ் தான் இது. இதை எஃகு சிட்டி, அதாவது எஃகு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டீல் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிலாய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கு வங்கத்துல இருக்கு. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. பிலாய் பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் கிடையாது, சத்தீஸ்கர். ஓகேங்களா? சோ பிலாய் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல இருக்க ஒரு இடம். ஓகேங்களா? சோ அது பாத்தீங்கன்னா ஸ்டீல் சிட்டின்னு சொல்றாங்க. அடுத்து ரூர்கேலா அப்படிங்கிறது ஒடிசாவில இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அதை எஃகு நகரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி கீழே இருக்க 3ல எது எஃகு நகரம் அப்படின்னு பாருங்க. துர்காப்பூர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எஃகு நகரம், அதாவது ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த துர்காப்பூர் தான் பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ எங்க இருக்கு? மேற்கு வங்கத்துல இருக்கு. சோ பாத்துக்கோங்க. சோ இப்ப இதுக்கு 3க்கான ரிலேஷன் என்ன? இது எல்லாமே ஸ்டீல் சிட்டி. அப்போ அதே மாதிரி ஸ்டீல் சிட்டின்னு சொல்றதை நம்ம கீழே இருக்க ஆப்ஷன்ல எதை சொல்லுவோம் அப்படின்னா துர்காப்பூரை தான் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க ஈஸியா அதெல்லாமே அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சோ பொருந்தாததை கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஜார்ஜ் புஷ், விளாடிமிர் புடின், டொனால்ட் ட்ரம்ப், நரேந்திர மோடி. ஓகேங்களா? சோ இந்த 4 பேர்ல யாரு வந்து ஆட் மேன் அவுட், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஜார்ஜ் புஷ், விளாடிமிர் புடின், அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப், இவங்க 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட். ஓகேங்களா? சோ இவங்க 3 பேருமே பிரசிடென்ட். நரேந்திர மோடி மட்டும் உங்களுக்கு யாரு? பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? சோ இதுல ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யுஎஸோட பிரசிடென்டா இருந்தார். ஓகேங்களா? சோ இவங்க பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பிரசிடென்டா இருந்தார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? சோ அவங்க பாத்தீங்கன்னா யுஎஸோட பிரசிடென்டா இருந்தவர். இப்போ நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர், சோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? சோ இது மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. இவங்க எல்லாமே பிரசிடென்ட், இவர் மட்டும் பிரைம் மினிஸ்டர். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? நரேந்திர மோடி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான் கேள்விகள் பொதுவா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நம்பர்ஸ், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும். சோ நம்பர் பாருங்க, இந்த மாதிரி டபுள் டிஜிட்டா கொடுத்துருக்காங்க. இதுல எது பொருந்தாததுன்னு கேட்கறாங்க. பாருங்க, 17 27 57 97. ஓகேங்களா? சோ இங்க பார்த்தாலே தெரியும். பாருங்க, எல்லாமே 7ல முடியுது. அதுக்கப்புறம் பாருங்க 17 57 97 இந்த 3மே பாத்தீங்க அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். பகா எண்ணா என்ன? பிரைம் நம்பர்னா என்னது? அந்த நம்பராலையும் 1ஆலையும் மட்டுமே டிவைட் ஆகுற நம்பர் தான் பிரைம் நம்பர். வேற எந்த காமன் ஃபேக்டர், எந்த ஒரு ஃபேக்டரும் இருக்காது. ஓகேங்களா? அந்த நம்பர் அதுக்கப்புறம் 1, இந்த 2 தான் இருக்கும். பட் 27 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைம் நம்பர் கிடையாது. அது எதாலெல்லாம் டிவைட் ஆகும்? பாருங்க, 1ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், 9ஆல டிவைட் ஆகும், 27ஆல டிவைட் ஆகும். அப்போ எக்ஸ்ட்ராவா இந்த 2 நம்பர் வருது இல்லையா? அப்போ இந்த 2 நம்பர் வர்றதால இது என்னது? பகு எண். பகா எண் கிடையாது, பகு எண். ஓகேங்களா? அப்போ இது மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு. மீதி 3மே பகா எண். ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான் அவங்க கொடுத்திருக்கிறதுல ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்க மாதிரி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஒத்த தன்மை இருக்கிற மாதிரி கீழே இருக்க ஆப்ஷன்ல கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற ஆப்ஷன்ல எது வந்து உங்களுக்கு ஆட் மேனா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா சிமிலாரிட்டிஸ், அதுக்கப்புறம் டிஃபரன்சஸ், ரெண்டுமே சேம் தான். சோ மொத்தமா நீங்க படிக்க வேண்டிய டாபிக் பாத்தீங்க அப்படின்னா அனாலஜி, கிளாசிபிகேஷன்,
அதுக்கப்புறம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டாபிக்குமே நீங்க 2 படிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த 2ஐயும் தரவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 2லயும் நிறைய இன்னும் இருக்கும். ஸோ அந்த 2ஐயும் தரவா பார்த்துட்டீங்கன்னா இது ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? இதே தான், இது 2 கலந்து வந்தா இது. அப்ப இந்த 3 டாபிக் படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ ஏதோ 2 நீங்க படிச்சாலும் உங்களுக்கு என்ன ஆயிரும், 3 டாபிக் படிச்ச மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நிறைய கொஸ்டின் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 மாதிரி. ஓகேங்களா? ஸோ நான் அந்த கண்ட்ரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட கேபிட்டல்ஸ், ஸ்டேட் கேபிட்டல்ஸ் இல்லையா, இந்த மாதிரி நிறைய ஜென்ரலான விஷயங்கள் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ சயின்ஸ், சோசியல் இதெல்லாமே படிக்கிறீங்க அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு அதை படிக்கும் போதே உங்களுக்கு வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ அதை பொறுத்து உங்களுக்கு இது வரும். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்க யோசிச்சு பண்ற மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ மெயின்ஸுக்கும் ஜிஎஸ் படிக்கிறீங்க இல்லையா, ஸோ ஜிஎஸ்ல வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இதுல கலந்து வரும். இந்த டாபிக்ல தான் வரும். இது வந்து ரீசனிங் அப்படின்னா மேக்ஸ்ல இருந்து மட்டும்தான் வரும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது ஜிஎஸ்லயும் கலந்து தான் வரும். ஓகேங்களா? நமக்கு தேவை அதுல இருக்கிறதுல எது வித்தியாசமா இருக்கு, எது ஒரே தன்மையுடையதா இருக்கு, அதை மட்டும்தான் நீங்க கவனிச்சு போடுற மாதிரி வரும். இந்த டாபிக்ல தான் வரும், அந்த டாபிக்ல தான் வரும், இதுல வராது அதுல வராதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ரீசனிங் பொறுத்த வரைக்கும், இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஜெனரலா எல்லாமே கலந்து தான் வரும். ஓகேங்களா? சோ நீங்க வந்து மெயின்ஸ்க்கு ஜிஎஸ் படிக்கும் போது அதுல இருந்து கூட இங்க வரும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், நீங்க அதுக்கு படிக்கிறீங்க, பட் எக்ஸாம்ல இதை கேட்டா நம்ம ஈஸியா அட்டென்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த அனாலஜி அதுக்கப்புறம் கிளாசிபிகேஷனோட வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ அதையும் தெளிவா எடுத்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.